ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்பாக்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று குழந்தைகளுக்காக பீட்ஸ் டிசைனில் பேசிக் நோட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். பாக்ஸ் டிசைன் வர மாதிரி, சின்ன சின்ன பாக்ஸ் டிசைன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 ரோல் செலவாகும். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் லஞ்ச் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த லஞ்ச் பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். பிளாக்கில் 12 ஒயர்ஸ் 5.5 அடியிலையும், ரெட்டில் 9 ஒயர்ஸ் 5.5 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயராக 2 கலர் ஒயரும் நம்ம யூஸ் பண்ணணும். டிசைனுக்காக கொஞ்சம் பீட்ஸ் 2 கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க பீட்ஸை. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸில் பிளாக் கலர் ஒயர் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஒயர் தான் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுங்கள். ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் 2 ஒயர்ஸை ஜாயின் பண்ணி நம்ம நாட்ஸ் போடணும் பிளாக் கலரில். இந்த பாக்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா 3க்கு 3 அந்த மாதிரி வர மாதிரி இந்த பேஸ்கெட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். இது ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுற பேஸ்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து நம்ம ரெட் கலர் ஜாயின் பண்ணணும். இப்படியே நம்ம மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் இந்த வரிசையை. ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வரிசைகள் மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரையும் இந்த ஃபஸ்ட்டில் சைடில் விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி போட்டு பேஸ் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம 2வது வரிசை தொடங்கலாம். இந்த சைடில் ரன்னிங் ஒயர் எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு விட்டுட்டு நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க. இது பேசிக் நாட்டில் போடுறதுனால நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் எந்த ஒரு பேஸ்கெட்டும் ஃபஸ்ட்டு பேசிக் நாட்டில் போட்டு பழகுங்க. அடுத்தடுத்து அதிகப்படியான வாய்ஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய நாட்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸுக்காக இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் நாட் பேஸ்கெட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் நம்ம போட்டு முடித்தாச்சு. ரன்னிங் ஒயரும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீழ் வரிசையில் நம்ம போடலாம். திருப்பி வச்சு இந்த கீழ் வரிசையில் போடும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சு போடணும். மாற்றி மாற்றி மேலேயும் கீழே மாற்றி மாற்றி போடும்போது இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு போடணும்.
மொத்தமாக பாருங்கள் 3 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு பிளாக் கலரில். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே 3 வரிசை கீழே 3 வரிசை போட்டு பேஸை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து பேஸ் வந்து நல்லா ப்ராடாக ஃபினிஷ் ஆயிரும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பென் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட்லாம் நியர்லி 20 வெரைட்டிஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன். பீட்ஸ் டிசைன், டியூப் டிசைன், ஃப்ளவர் டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன், ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன், அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே வந்து ஸ்டோரேஜ் பேஸ்கெட், பவுல் பேஸ்கெட், கிஃப்ட் பேஸ்கெட்ஸு, ட்ரே டுட்டோரியல்ஸு, பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், அது போக ஃப்ளவர் வேஸு, கீ செயினு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட்டு, நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்னு எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் பேஸ் போட்டு முடிச்சாச்சு. ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மேலே 3 வரிசை கீழே 3 வரிசை போட்டு முடிச்சாச்சு. நம்ம இதுக்கப்புறம் சுற்றி அப்படியே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லைனில் இந்த முடிச்சை வந்து பிரித்து விட்டுருங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 வரிசைகள் போட்டு பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ஸ் டிசைனும் கொடுத்து கண்டினியூஸாக அப்படியே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி கலர்ஸை வந்து மாற்றி ஒயர்ஸை வந்து மாற்றி அப்படியே போட்டு முடிக்க வேண்டியது தான். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த வரிசையை அப்படியே கண்டினியூஸாக நம்ம நாட்ஸ் போட்டுக்கிட்டே முடிச்சிடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மூலை திருப்ப போகிறோம். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே அடுத்தடுத்து கார்னரை டர்ன் பண்ணி நம்ம இந்த வரிசையை போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு வரிசை போட்டு கொண்டு வந்தாச்சு. 4 மூலையும் நம்ம திருப்பிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் போடணும். லேடர் நாட் போட்டு நம்ம 2வது வரிசைக்கு போகணும். இந்த மாதிரி லேடர் நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ இந்த 2வது வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ஸ் டிசைன் கொண்டு வரணும். அதாவது சிங்கிள் பீட் டிசைன் வந்து இந்த பேஸ்கெட்டில் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பீட்ஸ் வந்து அந்த சென்டரில் வர நாட்டு 3 அப்படியே போட்டு வச்சுருக்கோம்ல நாட்ஸு, அதில் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வர அந்த நாட்டில் அந்த ஒயரில் வந்து நம்ம இந்த மாதிரி 2 கலர் பீட்ஸை மாற்றி மாற்றி இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சுற்றி வர போட்டு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் வர இடத்துல வந்து நம்ம வந்து பின்பக்கமாக கொண்டு போயிடணும். இந்த சிங்கிள் பீட் டிசைனில் பார்த்திங்கன்னா நான் வந்து டுட்டோரியல்ஸுன்னு பார்த்திங்கன்னா அங்கே ட்ரே டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், கிராஸ் கட் மெத்தடில் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பேஸாக வச்சு தான் நான் வந்து இந்த பேஸ்கெட்டில் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கமாக கொண்டு போயிடுறோம். இதே மாதிரியே நம்ம அப்படியே சுற்றி வர நாட்ஸ் போட்டுக்கிட்டே வந்து இந்த வரிசையை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் சிங்கிள் கலராக வேணாலும் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டி கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூஸாக போட்டு முடிக்கணும் ஒரு வரிசை. இப்போ பாருங்கள், இந்த 2வது வரிசையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஏணிப்படி நாட் போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து 3வது வரிசை பார்த்திங்கன்னா சுற்றி வர அப்படியே போட்டு முடிச்சிடலாம். நாலு பக்கம் பாருங்கள் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு வரிசைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சென்ட்ரலில் வர அந்த லைனில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 3வது வரிசை நம்ம அப்படியே கண்டினியூஸாக போட்டு வந்து லேடர் நாட் போட்டு முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 3 வரிசைகள் போடணும். அதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வரணும்.
இந்த ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை. அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 4-5 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் கலர்ஸ் நம்ம மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபினிஷிங்கு இதே மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேஸில் பார்த்தீங்கன்னா குச்சி சொருகியிருக்கேன். அதனால நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு. பேஸ் நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு எனக்கு. நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கிறோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம தொடங்கணும். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 3 வரிசைகள் சென்டர் வரிசையில் நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல தொடங்குறேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். இந்த வரிசையை நம்ம அப்படியே கண்டினியூஸாக இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த வரிசை நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டு இந்த ஃபஸ்ட் 2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்குங்க ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2வது வரிசை தொடங்கணும். இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் வர இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த பிளாக் கலர் வர வரிசைகளுக்கு மட்டும் நான் அந்த சென்டர் லைனில் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டு 3 வரிசைகள் பிளாக் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி வரிசைகளில் போட்டு இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். 3 வரிசைகளுக்கு மட்டும் நமக்கு அந்த பீட்ஸ் தேவைப்படுது.
நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் டிசைன் வர இடத்துலையும் பீட்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பிளாக் கலர் வர இடத்துல மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 17 வரிசைகள் போட்டு இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி ஒரு வரிசையை மடக்கி உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு வயர்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. பேஸ்கெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு வந்து 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் நான் கொடுத்துருக்கேன். பேஸ் பாருங்கள், குச்சி சொருகி இருக்கிறனால நல்லா ஃப்ளாட்டாக ப்ராடாகவே நல்லா கிடச்சிருக்கு. திங்ஸ் எல்லாம் நல்லாவே கேரி பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பாருங்கள், நல்லா ஈவனாக வந்து வயசெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் நல்ல லாங் ஹேண்டிலாகவே கிடச்சிருக்கு. இந்த பேஸ்கெட்க்கு இந்த ஹேண்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஒயர்ஸ் 5.25 அடியில் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து 3 ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் கலரில் நல்ல ஒரு லாங் ஹேண்டிலாகவே கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த பீட்ஸ் டிசைன் வச்சு லஞ்ச் பேஸ்கெட் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.